الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக நாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முذنبீன் காதமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முர்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரையில் வரக்கூடிய நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் வலிமார்கள் சாலிஹூன்கள் சித்திகூன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலா ஒருவனையே அஞ்சி பயந்து வாழுமாறு தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்க அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா தந்த ஒரு நிஅமத் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டான்: வலகத் தரனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். படைக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு வஸ்துக்களையும், இந்த மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஜின்களாக இருக்கலாம், நாளை மறுமையில அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு மனிதனும் கேள்வி கேட்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மாஈன். நரகத்தை நான் மனிதர்களை கொண்டு நிரப்புவேன் என்று அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிழமை சுபஹலையும் இந்த வசனம் ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நரகத்தை கட்டாயமாக்குனது யாருக்குன்னு சொன்னா, லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. உள்ளங்களை கொடுத்திருந்தோம், அவங்க சிந்திக்கல்ல, நல்லத கேட்கல. அல்லாஹு தஆலா கண்களை கொடுத்திருந்தான், நல்லத பார்க்கல என்றது ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக சொல்றான், உலாயிக கல் அன்ஆம். அவங்க கால்நடைகளை போல என்றான் அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய வாசகம் என்ன தெரியுமா? பல்ஹும் அவல். இந்த கால்நடைகள் நல்ல கால்நடைகளை விடவும் கேடு கெட்டவர்கள் என்றான் ரப்புல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா தந்த நியமத்துக்கள், இந்த நியமத்துக்கள் ஒன்றுதான் இந்த கண், கால், காது, மூக்கு, நாக்கு, வாய், பல்லு, முரசு. அல்லாஹ் சொல்லும்போது சொல்றானே, நான் தந்த நியமத்துக்களை நீங்க 1 2 3 கணக்கிடுவீங்களா? சத்தியமா கணக்கிட்டு முடிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு மூச்சும் நியமத்து தான். கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் நியமத்தை தந்து உலகத்துக்கு அனுப்பினால் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? கால தந்திக்கிறான், நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் போதும். அந்த காலக்கு நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, நல்லதின் பக்கம் நடப்பது கொண்டு நன்றி செலுத்தணும். அதுக்குத்தான் உனக்கு கால தந்து. இந்த பாவத்தின் பக்கம் ஏன் நடந்தாய் என்று அல்லாஹ் என்னட்டையும் கேட்பான். என்ற கால் பேசும், வாய் பேசாது. அல்லாஹ் சொல்றான், நான் லொக்க போட்டுவேன் அந்த நாள்ல. சூரா யாசீன், அல்-யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். வாய்களுக்கு லொக்க போட்டுவேன். யாரு பேசுவாங்க? வதுகல்லிமுனா ஐதீஹிம். உங்களோட கைகள் பேசும். வதஷது அர்ஜுலுஹும். உங்களோட கால்கள் சாட்சி சொல்லும் என்றதை சொல்றான் ரப்புல் ஆலமீன். ஆக கண்ணியமானவர்களே, நியமத்துக்களுக்கு எப்ப நன்றி செலுத்தப்படலையோ அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கன்றத குர்ஆன்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கட பரம்பரை, அந்த கூட்டம் என்ன செஞ்சாங்கன்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா.
யா அல்லாஹ் இவ்வளவு காலம் நான் தஅவத் செஞ்சேன் யா அல்லாஹ் என்ற தஅவத்தை காது கொடுத்து கேட்கிறானுகள் இல்ல யா அல்லாஹ் வஸ்தகஷௌ தியாபஹும் ஆடைகளை கிழிச்சி அவங்கள காதுகளை அடக்கிறாங்க யா அல்லாஹ் இவங்களை நீ அழிக்க மாட்டியா அல்லாஹ் எதை வச்சு அழிச்சான் கப்பலை கட்ட சொன்னாங்க தண்ணி உள்ள இடத்துலயா இல்லாத இடத்துலயாண்டா தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல கப்பலை கட்ட சொல்லி அந்த தண்ணி இல்லாத இடத்துக்கு வெள்ளத்தானுப்ப தெரிஞ்ச ரப்புக்கு இன்றைக்கு நாங்க ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுக்கு வராம வெளியே இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் மழை இல்லாத இந்த நேரத்துல இடியை இறக்குறது கூட அல்லாவுக்கு கஷ்டமானது கிடையாதுங்கிறத நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும் கண்ணியமானவர்களே லயின் சக்கர்க்கும் லாஸீதன்னக்கும் நன்றி செலுத்துறீங்களா அல்லாஹ் நான் உங்களுக்கு அதிகமாக்கி தாரேன் என்று சொல்றான் வல இன் கஃபர்தும் மாறாக மாறு செய்றீங்களா நன்றி கெட்ட தனமாக நடக்கிறீங்களா இன் அதாபி லஷதீத் அல்லாஹ் சொல்லலன்னு சொல்லக்கூடாது அல்லாஹ்ட அதாபு மிகவும் கஷ்டம் என்றது ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக கண்ணியமானவர்களே இன்றைய நாள்ல இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல நாங்க அவங்களை காணல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களையும் காணல ஏண்ட உம்மா என்னோட இரக்கம் வைக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தால் பெத்த பாசம் ஏண்ட புள்ளன்ற ஒரு பாசம் ஏண்ட நண்பனை நான் இரக்கம் வைக்கிறேன் என்று இருந்தால் அதுக்கு என்ன காரணம் ஏண்ட நண்பன் என்றதுனால நான் என்ன செய்யறேன் இரக்கம் வைக்கிறேன் அதே ஏண்ட தகப்பன் நான் பெத்த புள்ள அதே நான் வைக்கிறதாக இருந்தா ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா காரணம் இல்லாம இந்த உலகத்துல யாரும் யாரையும் அன்பு வைக்க மாட்டாங்க ஆனால் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா ஷமாயிலு திர்மிதியில இமாமுனா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா முத்தவாசில் அஹ்ஸான் கவலைகளோட தொடர்பு பட்டவங்க எந்த நேரம் கவலையோடயே இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் கவலை தாயிமல் ஃபிக்ர் ஆழ்ந்த சிந்தனை என்னத்துக்காக வேண்டிய ஆழ்ந்த சிந்தனை தூங்கும் போது தலை ஒரு மாட்டுல காலை நீட்டினா கால் வெளியே போகுது நிம்மதியா வாழ ஊடில்லன்னு சிந்திச்சாங்களா சத்தியமாக இல்ல பெருமானாருடைய சிந்தனை ஏண்ட உம்மத்து நாளை மறுமையில அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்துல யாரும் கேள்வி கேட்டு மாட்டிக்கொள்ளப்படாது எல்லாருமே சொர்க்கம் நுழையணும் என்றதுதான் பெருமானாருடைய ஆசை பெருமானாருடைய ஆவல் யாரு சொன்னது இது அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க ஈமான் கொள்ளல இவங்க இஸ்லாத்துக்கு வரலன்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க உங்களையே நீங்க மாற்றி கொள்றீங்க யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்க சொல்றது என்ன தெரியுமா இன் அலைக இல்லல் பலாக் உங்களுக்கு நாங்க எடுத்து சொல்லுங்கன்னு மட்டும் தான் சொல்லிக்கிறோம் அவங்க ஈமான் கொள்ளலன்றதுனால உங்களை நாங்க குத்தம் பிடிக்கலன்னு சொல்றான் அல்லாஹ் அப்படி இருக்கும் போதே பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க மீது எவ்வளவு இரக்கம் வச்சாங்க என்று நாங்க என்ன செய்யலாம் ரபியுல் அவ்வல் வந்தா தான் தெரிஞ்சு கொள்ளலும் ஏன் காரணம் என்ன ஏனைய 11 மாதங்கள்லயும் பெருமானாரை பத்தி பேசுறது கிடையாது ரபியுல் அவ்வல் வந்தால் ஆரம்ப கிழமை இரண்டாவது கிழமை இதுல மட்டும்தான் பேச்சு மீத 2 கிழமை ரசூலுல்லாஹ் மாசம் இத பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை கண்ணியமானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த அளவுக்கு எங்களோட இரக்கம் வச்சாங்க எங்களை நேசிச்சாங்கன்றதை நாங்க என்ன செய்யணும் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பார்க்கணும் இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க லிகுல்லி நபிய்ய தஅவத்துன் முஸ்தஜாபா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்திருந்தான்னு சொன்னா கபூல் செய்யப்படக்கூடிய ஒரு துஆ கேட்ட உடனே அல்லாஹ் கபூல் ஆக்கிடுவார் ஒரு செகண்ட் தாமதமாகாது அந்த துஆவை தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு கவுமுகளுக்காக வேண்டியும் கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றானே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கட கூட்டம் அன்னவங்களை ஈமான் கொள்ளல அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளன்றதனால அவங்க செஞ்ச துஆவை சூரா நூஹ்ல அல்லாஹ் சொல்றான் என்ன துஆ அது நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின தய்யாரா யா அல்லாஹ் இவனுகளை உற்றாத இந்த காபிர்களை வச்சிராத எல்லாத்தையுமே அழிச்சி போடுன்னு சொல்லி யாரு கேட்டாங்க துஆ சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க நாளை மறுமையில ஏண்ட உம்மத்து என்ன பார்த்தவர்களாக என்ன எதிர்பார்த்தவர்களாக நிப்பாங்க
அந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்க கை கொடுக்கணுமே, நான் அவங்களுக்கு ஷஃபாஅத் செய்யணுமே என்றதை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எங்களை எந்த அளவுக்கு நேசம் வச்சாங்க. உலகத்துல மட்டுமல்ல, நாளை மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எங்களுக்காக வேண்டி பேசுறதுக்கு ஷஃபாஅத்துக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க பார்த்தோம்டா இப்னு ஹிப்பான் கிரந்தத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. எந்த அளவுக்கு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ லி, எனக்கு துஆ செய்யுங்களேன், எனக்கு துஆ செய்யுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் கேக்குறாங்க, எனக்கு துஆ செய்யுங்களேன்னு கேக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை நீ மன்னிச்சிருன்னு துஆ செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பாவங்களை நீ மன்னிச்சிருன்னு துஆ செஞ்சாங்க. எப்படி? மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر வ மா அஸரத் வ மா அலனத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செஞ்ச முன்பின் பாவங்கள் குறைச்சல் இருந்தாலும் மன்னிங்கன்னு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஆயிஷாவுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ்னு துஆ கேக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு சிரிக்காங்க தெரியுமா? சந்தோஷத்துல எழுதுறாங்க, ஹத்தா சகத ரஸுஹா ஃபீ ஹுஜரிஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட தலை அவங்கட தொடையில பட்டுட்டு வரும் வரையில அந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க. தலை போய் படுது, தொடையில படுது, இந்த அளவுக்கு சந்தோஷம். ஏன்? அகிலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு துஆ செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க நான் துஆ செய்யறதால சந்தோஷப்படுறீங்களா? நான் இப்படி ஒரு துஆ செஞ்சேன், நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க அல்லாஹ்வுடைய ஹபீப், யா ரசூலல்லாஹ் நீங்க அகிலத்துக்கே ரஹ்மத், நீங்க கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? சத்தியமா அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலா, உங்களுக்கு நான் எந்த துஆவை செஞ்சேனோ அதே துஆவை இந்த பாவிகளுக்காக, இந்த உம்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் கேட்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, என்ன ஒட்டு என்ன உறவு? எங்களை பெத்தவங்களா, எங்களை வளர்த்தவங்களா? யாருமே கிடையாது. காரணம் இல்லாம வச்சாங்க அன்பு. ஒரே ஒரு காரணம், இந்த உம்மத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்டது. இது மட்டும்தான் காரணமே ஒழிய வேற எந்த ஒரு காரணமும் அந்த இடத்துல இல்லை. இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க இந்த செய்தியை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யறாங்க. அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹு தஆலாவிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு வருது. அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க, அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. பெருமானாருடைய அன்பு எந்த அளவுக்குன்றதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, எங்களோட உம்மா பாப்பா இரக்கம் வச்சா அந்த இரக்கம் உலகத்தோட முடிஞ்சது. நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அல்லாஹ் நடக்கிறது என்னங்கறத குர்ஆன்ல சொல்றான். சூரா அபஸ் பேசுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, திட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்றானே, தன்னுடைய சகோதரனை விட்டு அவன் என்ன செஞ்சிருவான்? விரண்டு ஓடிடுவான். அந்த நாள் எந்த நாள்? மறுமை நாள், கியாமத்துடைய நாள் என்றதை ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வ உம்மிஹி வ அபி, அவன் தாய் தந்தையர்கள் அவனை விட்டு விரண்டு ஓடிடுவாங்க. வ ஸாஹிபத்திஹி வ அஹி, திட்ட தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எங்களுக்கு இந்த உலகத்துல கை கொடுக்கக்கூடிய யாரும் நாளை மறுமையில கை கொடுக்க மாட்டாங்க. யௌம லா யுக்னி மௌலன் அன் மௌலன் ஷைஆ, குர்ஆன் பேசுது. எந்த ஒருத்தருக்கும் அவருடைய நண்பர் என்ன செய்ய மாட்டாரு? தேவைப்பட மாட்டாரு. ஏன் தேவையில்லை? ஓடிடுவாங்க. உலகத்துலதான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். உலகத்துல நாளை மறுமையில சொல்லுவாங்க, பின்னங்கால் புடரில படப்பட ஓடுறது, அதை விடவும் வேகமாக ஓடுவாங்க. ஏன்? காரணம் என்ன? ஒரே ஒரு நன்மை, ஒத்த நன்மையை கேட்டுவாங்களோன்ற பயம்.
கண்ணியமானவர்களே, அந்த நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க. வேற யாராலையும் ஒரு வார்த்தை வாய கூட உசுப்பேலாது. காரணம் என்ன? அல்லாஹ் அந்த அளவு கோபத்தோட இருப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ர்ல வெளியாக்குறான். فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ. அந்த நாள்ல அல்லாஹு தஆலா கோபத்தோட இருக்குது. கோபத்தோட அல்லாஹு தஆலா தண்டிக்கிறத போல வேற யாரும் தண்டிக்க மாட்டார். அந்த நாள்ல இரக்கம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வலா யூசிகு வசாகஹு அஹத். காஃபிர்களை, அல்லாஹ்வை மறுத்தவர்களே, அல்லாஹு தஆலா கற்றத போல, சங்கிலியால கற்றத போல வேற யாரும் கட்ட மாட்டாங்க. மாடு கற்ற கயிறு கிடையாது, சங்கிலி கயிறு. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த அளவு கோபத்தோட இருப்பான். பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பாங்க. அந்த நாள்ல ஒவ்வொரு கூட்டங்களும் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்து சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்கள்ட்டையும் போயிட்டு கடைசியாக ஒரு இடத்துல வந்து சேருவாங்க. அதுதான் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு ஷஃபாத் செய்யறதுக்கு நான் தகுதியானவன். அடுத்த நபிமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு வாயை திறந்து பேசலாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சாங்க. அதாவது மாறி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களால ஒரு தவறு நடந்துட்டு ஷைத்தான் அவங்களை வழிகெடுத்துட்டான். அதனால என்னால பேச முடியாது. யார் சொல்லுவாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அவங்களே அப்படி சொல்றாங்கன்னா எங்கட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கட நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, பெருமானார் இடத்துல வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அப்படியே சுஜூதுல விழுந்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுஜூதுல விழுந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா பெருமானாரை பார்த்து சொல்லுவான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஃபா ரஅஸக். உங்களோட தலையை தூக்குங்க சுஜூதுல இருந்து. உங்களோட தலையை தூக்குங்க யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான். அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலாவிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், சல் துஅத, நீங்க கேளுங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களோட தலையை தூக்குங்க சுஜூதுல இருந்து. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல எங்களுக்காக வேண்டி உசுரை மாற்றி கொண்டது மட்டுமல்லாம நாளை மறுமையிலையும் எங்களுக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அளவு ஒரு இரக்கம், பாசம், அன்பு. சுப்ஹானல்லாஹ், எங்கட தாய் கூட இப்படி எங்களை நேசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நேசிச்சாங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க தலையை தூக்குங்க சுஜூதுல இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, ஏண்ட உம்மத்து, ஏண்ட உம்மத்து. 1400 வருஷத்துக்கு பின்னாலேயும் ஏண்ட உம்மத்து தான். கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு ஷஃபாஅத் கொடுப்பான். அந்த நேரத்துல ஷஃபாஅத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போய்வாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்துல எப்படி வருதுன்னு சொன்னால் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு வருது. கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. நாங்க நாளைக்கு பார்த்தோம்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா சூரியனை கொண்டாந்து ஒரு சான் அளவுல வச்சிருப்பான். அந்த நிலைமையில நாங்க எந்த அளவுக்கு இருப்போம்னு சொன்னா எங்கட பாவங்களுக்கு ஏற்ப நாங்க வேர்வையால நிறைஞ்சு போயிருவோம். சிலருடைய கரண்டை கால்கள், சிலருடைய முட்டங்கால்கள், இன்னும் சிலர் இடுப்பு வரையில, இன்னும் சிலர் நெஞ்சு வரையில, இன்னும் சிலர் என்ன செய்வாங்கடா அவங்களோட வேர்வுக்கு ஏத்த மாதிரி அவங்க மிதந்து கொண்டே இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அந்த நாள்ல அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக வேண்டி பரிஞ்சு பேசுறதுண்டா, ஷஃபாஅத் செய்யறதுன்னு சொன்னா அது பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்க விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான்ன்றதை அவங்க ஓதுறாங்க. அது என்ன வசனம் தெரியுமா? திட்ட தெளிவாக வரக்கூடிய வசனம் தான். அல்லாஹு தஆலாவுடைய வாசகத்தை அவங்க ஓதுறாங்க.
ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்ன பின்பற்றி வாழ்றாங்களோ அவங்க என்ன சார்ந்தவங்க. வமன் அஸானி, யாரெல்லாம் எனக்கு மாற்றம் செய்றாங்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீ இரக்கம் காட்டக்கூடியவன், பாவங்களை மிகவும் மன்னிக்க கூடியவன் என்ற வாசகத்தை ஓதுறாங்க. யார் ஓதுறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்கட விஷயத்துல அல்லாஹ் இறக்குன ஒரு வசனத்தை ஓதுறாங்க. இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் நீ அவங்களை தண்டிப்பாயாக இருந்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவங்க ஓண்டாடியார்கள் யா அல்லாஹ். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவங்களை மன்னிக்கிறியா யா அல்லாஹ் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீயே மிக்க ஞானம் உள்ளவன் யா அல்லாஹ், உனக்கே எல்லாம் தெரியும் யா அல்லாஹ்ன்ற வாசகத்தை ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? அன்னவங்கட அந்த அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுனதுக்கு பின்னால பெருமானாருடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபரஃபஅ யதைஹி, ரெண்டு கையையும் ஏந்துறாங்க வானத்தின் பக்கம். அல்லாஹும்ம உம்மதி உம்மதி பகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ தொடங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ தொடங்குறாங்க. அல்லாஹ் தஆலா பொறுக்க மாட்டான். பெருமானாருடைய கண்ணில் இருந்த கண்ணீர் வருமாக இருந்தால் அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மத், பெருமானார் இடத்துல நீங்க போங்க, பெருமானார் இடத்துல போங்க. அதுக்கு அடுத்ததாக பெருமானார் இடத்துல போயிட்டு ஃபஸல்ஹு, அவங்கள்ட்ட கேளுங்க, மா யுபகீஹி, என்னத்துக்காக வேண்டி அழுறீங்கன்றது நீங்க அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போனாங்க. போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே கொண்டாந்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு தெரிந்த விஷயம் தான் இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்துல சொல்ல வைக்கிறான் அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக அப்படி தொடர்ந்து சம்பவம் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ், இத்ஹப் இலா முஹம்மத், திருப்பியும் நீங்க ரசூலுல்லாஹ் இடத்துல போங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்னா சனுருதீக ஃபீ உம்மதிக், உங்களோட விஷயத்துல, உங்களோட உம்மத்திட விஷயத்துல நான் என்ன செய்யல, உங்களுக்கு அநியாயம் செய்யல, உங்களோட உம்மத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், பொருந்தி கொண்டிட்டேன் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். என்ன ஆறுதல் தெரியுமா? உங்களோட உம்மத்தை நான் பொருந்தி கொண்டுட்டேன், உங்களோட உம்மத்துக்கு நான் அநியாயம் செய்யல யா ரசூலல்லாஹ். காரணம் என்ன? பெருமானாருடைய அழுக இது ஒன்று மட்டும்தான். பெருமானார் அழுதுட்டாங்கன்னா அல்லாஹ் பொறுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு எங்களை நேசிச்சாங்களே, இவங்களுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யறது? இவங்களுக்காக வேண்டி எங்களால் என்ன செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இன்னொரு வாசகத்தை சூரா தௌபாட கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முக்கியமான 2 வசனங்கள். லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிடத்துல உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபி வந்திருக்கிறாங்க, உங்கள இருந்தே ஒரு நபி வந்திருக்கிறாங்க. அந்த நபி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஹரீஸுன் அலைக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஒரு கஷ்டமா அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவரால தாங்க முடியாது. அல்லாஹ் சொல்ற அளவுக்கு ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களோட இரக்கம் உள்ளவங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இரக்கத்துக்கும் பேராசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இரக்கம் சொன்னா சாதாரண விஷயம், பேராசைன்னு சொல்லி வந்துட்டால் ஒரு இலக்க நாடுறது, அந்த இலக்குக்கு போகும் வரையில ஓயாம போறதுக்கு பேருதான் பேராசை. பெருமானார் எங்க மீது கொண்டது இரக்கம் மட்டுமல்ல, அதை விடவும் ஒரு பக்கம் தாண்டி போய் பேராசை கொண்டாங்க. என் உம்மத்து சொர்க்கம் போகணும், சொர்க்கம் போய்தான் ஆகணும், இதுக்கு பேரு தான் பேராசை. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு எங்களை இரக்கம் வச்சாங்களே, இவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அதையும் சொல்றார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஃமின்களுக்கு யார் தெரியுமா? அவங்கட உயிர்களை விடவும் மிகவும் நேசத்துக்குரியவங்க, மிகவும் பாசத்துக்குரியவங்க, அன்புக்குரியவங்க, தகுதிக்குரியவங்க. அவங்கட உயிர்களை விடவும் நேசிக்கக்கூடியவங்க தான் முஃமின்கள். பெருமானாரை நேசிக்காதவன் முனாஃபிக் என்றதை அல்லாஹ் சொல்லாம சொல்லி காட்டுறான். அடுத்ததாக நாங்க பார்த்தோம்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, புகாரி முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, லா யுமினு அஹதுக்கும், உங்கள ஒருத்தங்க என்ன செய்ய மாட்டாங்கடா, முஃமினாக மாட்டாங்க. உண்மையான முஃமினாக மாறலாம் எதுவரையில தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்துல உள்ள எல்லாத்த விடவும் அவருடைய உயிரை விடவும் நான் நேசிக்கப்படும் வரையில, என்னை அவர் நேசம் கொள்ளும் வரையில் உண்மையான முஃமினாக மாட்டார். உண்மையான முஃமின் இல்லைன்னு சொன்னா அவர் முனாஃபிக் என்று அர்த்தம். முஃமினுக்கு ஆப்போசிட் முனாஃபிக், முஸ்லிமுக்கு ஆப்போசிட் காஃபிர். கண்ணியமானவர்களே, உள்ளத்துல நினைச்சு கொள்ளணும், பெருமானார் அன்பு வச்சுக்கிறேனா? அன்பு உள்ளத்துல இருக்குதா? உண்மையான அன்பு இருக்குதா? அப்படி இருந்தால் தான் பெருமானாருடைய ஒவ்வொரு சுன்னத்தும் வெளியே வரும். இல்லையா வாயால கொக்கரிக்கிறது மட்டும்தான். என்ன குர்ஆன் சொன்னா மூச்சுக்கு 300 தடவை வரும், செயல்ல இருக்காது. இவனுக்கு பேர் தான் முனாஃபிக். இதத்தான் அல்லாஹ்வும் சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அல்லாஹு தஆலாவை நேசிக்கிறீங்களா? நீங்க என்ன பின்பற்றுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை நேசிக்கிறதாக இருந்தால் பெருமானாரை பின்பற்றணும். பின்பற்றுதல் இருக்கும் வரையில நேசம் வராது. நேசம் இருக்கும் வரையில பின்பற்றல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். உண்மையான முறையில நேசிக்கிறீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? பின்பற்றுவீங்கன்றத அல்லாஹ் சொல்லாம சொல்றான் அந்த இடத்துல. இன்னைக்கு நாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஆக்டர்ஸ் மாதிரி என்ன செய்யறது, சிலர் அவங்கட போக்குல போறது, அதாவது ரோல் மாடலாக எடுக்கிறது ஆக்டர்ஸ் மாதிரி தான் இல்லையா? இவர் வெட்டுற மாதிரி கொண்டே வெட்டுவார். எப்படி பாதியை வெட்டிட்டு மீதியை வெட்டாம வர்றது, இந்த மாதிரி எல்லாம் ஈக்கத்தான் செய்து உலகத்துல. இவர்கிட்ட போய் கேளுங்க, பாப்பா நீங்க கொண்ட வெட்டிக்கிறீங்களே, நீங்க இவர் வெட்டிக்கிறத போல வெட்டிக்கிறீங்களா? சொல்லுவாரு, அவர் வெட்டிக்கிறத தான் நான் வெட்டிக்கிறேன். ஏன் அவரை நீங்க நேசிக்கிறீங்களா? நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டார், நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆனா அவர் இவரை போல கொண்ட வெட்டாரண்டா இவர் அவரை உயிரை விடவும் நேசிக்கிறதாக அர்த்தம். அவன் என்ன செஞ்சாலும் இவருக்கு அது ரோல் மாடல் தான். ஆனா உலகத்துல எங்களோட இந்த அளவுக்கு அன்பு வச்ச, பாசம் வச்ச, இரக்கம் வச்சவங்க என்ன இல்ல. எங்களுக்கு உயிரை விடவும் மேலாக மதிக்கவும் தெரியல, அன்னவர்களை நேசிக்கவும் தெரியல. ஏன் காரணம்? சுன்னாக்கள் ஒன்றும் கொலை செய்யப்படக்கூடிய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் என்றதையும் சொல்லாம போகல, சொல்ல மறுக்கல்ல, அதையும் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆக கண்ணியமானவர்களே, அன்னவர்கள ஒவ்வொரு சுன்னாக்களையும் எங்களால முடியுமான அளவுக்கு, எல்லா சுண்ணத்துகளையும் எங்களால செய்ய முடியாதா, ஒவ்வொரு சுண்ணத்தாக எடுத்து 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 ஒவ்வொரு சுண்ணத்தாக இருக்கிறது தான். எல்லாத்தையும் முரடியா செய்யறதுன்றா கஷ்டம். உதாரணத்துக்கு நாங்க பார்த்தோம்னா, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதீஸ் கலையில வல்லுனர், மதுஹபுடைய இமாம், மதீனாவுடைய இமாம் அவரே. இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுடைய ஒரு ஹதீஸை எழுதுவார். ஒரு ஹதீஸை எழுதினால் அந்த ஹதீஸை இவர் அமல் செய்யும் வரையில் என்ன செய்ய மாட்டார்? அடுத்த ஹதீஸை எழுத மாட்டார். இந்த ஹதீஸ்ல தாடியை பத்தி வருதா? தாடியை என்ன செய்யறது? வெச்சிக்கிறா, இது இவ்வளவுக்கு தாடி இருக்குதுன்றது என்ன செய்யணும்? மொத்தத்துல காணணும். மொத்தத்துல தாடியே இல்லாம இருக்குதுன்னு சொன்னா அது முஷ்ரிக்கிட பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஷ்ரிக்குகள் தான் என்ன செய்வாங்க? தாடி வைக்க மாட்டாங்க, தாடியை வலிப்பாங்க, மீசைய வளர்ப்பாங்க. தாடி என்ன செய்யணும்? முகத்துல தாடி இருக்குதுன்ற அளவுக்கு விளங்கணும். அதே நாங்க பார்த்தோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை, உடை, கலாச்சாரம், இந்த விஷயங்கள்ல என்ன சொன்னாங்க? ஒவ்வொன்றாக எடுக்கும் வரையில அடுத்த ஹதீஸ அவங்க எழுத மாட்டாங்க. இமாம்களுடைய பேணுதல் இன்றைக்கு இந்த அளவுக்கு பேணுதலாவா நாங்க இருக்கிறோம்?
இந்த அளவுக்கு பேணுதலா இருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, கைருன் நாஸி கர்னி சும்ம அல்லதீன யலூனஹும் சும்ம அல்லதீன யலூனஹும். மார்க்கத்தை யார் இடத்துல இருந்து எடுக்கணும் சொல்லாம போனாங்களா? திட்ட தெளிவா சொல்லிட்டு போனாங்க. நீங்க மார்க்கத்தை எடுக்கிறதாக இருந்தா கைருன் நாஸி கர்னி, சஹாபாக்கள், அதுக்கு அடுத்ததாக சும்ம அல்லதீன யலூனஹும், அடுத்த 200வது வருஷத்துல வாழக்கூடியவங்க தாபிஊன்கள், அதுக்கு அடுத்ததாக தபஉத் தாபிஈன்கள். இவங்க கண்ணியமானவர்கள். பெருமானாரால அந்த காலத்தை சிறப்பாக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வாழ்ந்த காலம்தான் சிறந்த மக்கள் வாழ்ந்த காலம். முடியுமான அளவுக்கு அவர்களை பின்பற்ற முயற்சி செய்யணும். அவர்களை பின்பற்றுறது சொன்னா என்ன? அவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ டிரெக்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எங்கள்கிட்ட சொல்லல. அவங்க எங்களுக்கு தந்துதான் அந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நன்றியோட இருக்கணும். அதோட அவங்க எழுதி வச்ச ஒவ்வொரு ஹதீஸையும் அணுவளவும் பிசகாது எடுத்து நடக்கக்கூடிய தன்மையை எங்கட லைஃப்ல எங்கட வாழ்க்கையில நாங்க கொண்டாடுறோம். இதுதான் இவ்வளவு நேசம் வச்ச பெருமானாருக்கு எங்களால செய்ய முடியுமான ஒரு விஷயம். இதை தாண்டி எங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது. உயிரை விடவும் நேசிக்கிறதாக இருந்தா 1400 வருஷத்துக்கு பின்னாலேயும் இந்த உலகத்துல அதிக தடவை ஒலிக்கக்கூடிய பெயர் என்று சொன்னா அது பெருமானாருடைய பெயர் மட்டும்தான். பெருமானாருடைய பெயர் மட்டும்தான். ஒவ்வொரு தொழுகையிலையும், ஒவ்வொரு இகாமத்திலையும், ஒவ்வொரு அதான்லையும் ஒரு நாளைக்கு 5 முறை. உலகத்துல எத்தனை பள்ளிகள் இருக்குது சுப்ஹானல்லாஹ். எத்தனை தடவை அன்னவர்களோட பேரு அல்லாஹ்வோட பேரோட சேர்த்து சொல்லப்படுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு பெருமானார் ஞாபகப்படுத்தப்படுறாங்கன்றதை நானும் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அணுவும் பிசகாது எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் நீ தந்திரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த மூலையில எல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுறாங்களோ, முஸ்லிம்களுக்கு அக்கிரமம் செய்யப்படுகிறதோ, யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அந்த முஸ்லிம்களை நீயே பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களை பெத்தெடுத்த தாய் தந்தையர்களோட பாவங்களை நீ மன்னிச்சிரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. ஓதி தந்த உஸ்தாத்மார்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த உலகத்துல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு தாரதோட பிறருக்கு அநியாயம் அக்கிரமங்கள் செய்யறதை ஒட்டும் எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இந்த ஹாஜத்துக்குள்ள இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் அவங்க அனைத்து ஹாஜத்துகளையும் நீயே சீராக்கி கொடுத்திரு யா அல்லாஹ், சிறப்பாக்கி கொடுத்திரு யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபை உள்ளவனே, கண்ணியமானவனே, யா அல்லாஹ் கடைசி வரையில இஸ்லாத்துல எங்களை வாழ வச்சிரு யா அல்லாஹ். உன்னை ஏற்றவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து பின்பற்றக்கூடியவனாக எங்களோட உயிர்களை நீ கைப்பற்றிடு யா அல்லாஹ். வா ஆகிய தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.